சென்னை செங்குன்றம் அருகே பெயிண்ட் தயாரிக்கும் தொழிற்சாலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் குடோனில் வைக்கப்பட்டிருந்த கெமிக்கல் பேரல் வெடித்து சிதறுவதால் மக்கள் அச்சமடைந்துள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவலை எமது செய்தியாளர் அகமது அலி வழங்க கேட்கலாம். அகமது அலி, இந்த தீ விபத்திற்கான காரணம் என்ன? தற்போது இருக்கக்கூடிய கள நிலவரங்களை பதிவிடலாம். வணக்கம் ராம்குமார். சென்னை அடுத்த செங்குன்றம் அருகே பெயிண்ட் தயாரிக்கும் கம்பெனியில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. செங்குன்றம் அடுத்த கிராண்ட் லைன் கரிகால் சோழன் தெரு மகாராஜா நகரில் குரோமிலாக் இண்டஸ்ட்ரீஸ் என்ற பெயிண்ட் கம்பெனி நிறுவனம் உள்ளது. இதனை பெரம்பூரைச் சேர்ந்த பிரகாஷ் என்பவர் நிர்வகித்து வருகின்றார். இதில் இன்று நண்பகல் 1 மணி அளவில் திடீரென வெண்புகை வெளிவருவதை கண்ட அப்பகுதி வாசிகள் உடனே தீயணைப்பு துறைக்கும் காவல்துறைக்கும் தகவல் அளித்தனர். அதன் பேரில் அங்கு விரைந்து வந்த செங்குன்றம் மாதவரம் தீயணைப்பு நிலைய வீரர்கள் தீயணைப்பு வாகனத்துடன் சுமார் 10க்கும் மேற்பட்டோர் வந்திருந்த போது தீ மலமளவென பரவியது. இதனால் தண்ணீரை பீச்சி உடனே தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டு சுமார் 1 மணி நேரம் போராடி தீயை முற்றிலுமாக அணைத்தார்கள். தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு மாவட்ட அலுவலர் லோகநாதன் மற்றும் அலுவலர்கள் தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர். இந்த பெயிண்ட் குடோனில் தீப்பற்றி எரிந்த போது பெயிண்ட் குடோனில் வைக்கப்பட்டிருக்கும் கெமிக்கல் பேரல் வெடித்து சிதறுவதால் குடியிருப்பு வாசிகளிடையே பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. பெயிண்ட் தயாரிக்கும் தொழிற்சாலையில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டதால் பெயிண்ட் தயாரிப்புக்கு பயன்படுத்தும் ரசாயன மூலப்பொருட்கள் மற்றும் பெயிண்ட் அடைக்கப்பட்டுள்ள சிறிய கேன்கள் வெடித்து சிதறியதால் டமார் டமார் என சத்தம் வந்து தீ வேகமாக பரவி வந்தால் மேலும் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. குடியிருப்பு வாசிகள் வீட்டை விட்டு வெளியேற தொடங்கினார்கள். இதனுடைய அதன் அருகில் உள்ளதை குடியிருப்பு வாசிகள் வீடுகளில் சுவர்களில் வெடிப்பு ஏற்பட்டும் கண்ணாடிகளில் விரிசல் ஏற்பட்டும் சேதாரம் அடைந்ததால் அப்பகுதி வாசிகள் உரிமையாளரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மேலும் உரிமையாளருக்கு லேசுள்ள தீக்காயம் கையில் ஏற்பட்டதால் உடனடியாக அவருக்கு 108 ஆம்புலன்ஸ் வரவைக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டது. இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த செங்குன்றம் போலீசார் இந்த தீ விபத்து எதனால் ஏற்பட்டது எனவும் மின்சார கசிவா அல்லது வேறு ஏதேனும் காரணமாக என விசாரித்து வருகின்றனர். தீயால் எரிந்து நாசமடைந்த பெயிண்ட் மற்றும் பொருட்கள் சேதாரம் சுமார் 30 லட்சம் ரூபாய் மதிப்பு என கூறப்படுகிறது. ராம்குமார். அகமது அலி, தகவலுக்கு நன்றி.